ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் டிரைவர் போன்ற பணிகளுக்காக ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய மனசில் இருக்குது. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது கீழ்மை நீதிமன்றங்களில் எப்போ வரும், அதற்கு அடுத்த போல் ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலிப் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வருமா அப்படின்னு ஏகப்பட்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த காணொலி கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேரோட கேள்வி வந்து ஓஏ வருமாங்க வராதா, எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டுருக்கீங்க. 2023 அவங்க எடுத்துருக்கணும். ஓஏ வந்து 2023 வைக்கலை. அதனால் வந்து இந்த 2024 கன்ஃபார்மாக வந்து ஓஏ ரெக்ரூட்மெண்ட் வந்து வரதான் போகுது. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் வந்து 4000க்கு மேற்பட்ட வேலைக்கு காலி பணிகள் இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு கிடைச்சபடி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா 2021 ஓஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000+ வந்து மாவட்ட வாரியாக எடுத்திருந்தாங்க. அந்த அளவு வேகன்சியை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஓஏ வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீடர் எக்ஸாமினருக்கு வந்து அவங்க எழுதி பாஸ் பண்ணாங்க, பாதி பேர் குரூப் 4 பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ரிசைனிங் கேண்டிடேட்ஸே நிறைய இருக்கிறாங்க ஓஏல கூட. அதனால் வந்து இந்த வட்டமே வந்து 2024 வந்து ஒரு 30,000 வேகன்சிக்கு மேலே எடுக்கலாம். சரிங்களா? அந்த அறிவிப்பு வந்து எப்போ வரும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம், இல்லை இந்த மார்ச் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் வரலாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான அப்டேட்டு. அதே போல் ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலிப், ஜூனியர் ஃபெயிலிப், சீனியர் ஃபெயிலிப் எப்போ வரும்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டும் அதுவும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. இப்போ அறிவித்த அது டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எப்போங்க எக்ஸாம் வரும் அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணி எங்கள் ரெக்கமெண்ட் போர்டு கேட்டதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் வந்து நம்ம சைட்டில் தாங்க பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு மாதிரி பதில சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் போய் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஓஏ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓஏ வந்து எப்போ வேணால் வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. படிக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்கிற ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கான அப்டேட்டை நம்ம தொடர்ந்து கொடுத்துன்னு தான் இருக்கும். அந்த அடிப்படையில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இனிமேல் வந்து ரெகுலராக வந்து கோர்ட்டுக்காக கிளாஸ் நடக்க போகுது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ரீடர், இந்த டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் கேசியன், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து டிரைவர் ஜாப்புக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். வேணுங்கிறவங்க அந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து வந்து இணைந்திருக்கும் இதே போல் காணொலிகளுக்கு மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.